அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2025ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் அன்று யாகப்பா பள்ளியிலிருந்து கொடைக்கானலுக்கு கல்வி சுற்றுலா பயணம் சென்றோம். எங்கள் பள்ளியிலிருந்து ஆசிரியர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சுற்றுலா சென்றோம். அங்கு 3 நாட்கள் தங்கி அங்குள்ள இடங்களை பார்த்து ரசித்தோம். சுற்றுலா இடங்களை புத்தகத்தில் படிப்பதை விட நேரில் சென்று பார்த்தால் பொது அறிவு வளரும் என்பர். அதற்கு ஏற்றாற்போல் என் கல்வி மாணவர்கள் அனைவரும் கல்வி சுற்றுலா பயணம் சென்றோம். அந்நாட்களில் நாங்கள் அனைவரும் வைகரையில் கண்விழித்து சிற்றுண்டி உண்டுவிட்டு சுற்றுலா இடங்களை பார்க்க சென்றோம். அங்குள்ள இடங்கள் மிக அழகாகவும் கண்கொள்ள காட்சியாகவும் இருந்தன. இயற்கை என்பது கடவுள் கொடுக்கும் வரம் நமக்கு. அதை நாம் காண்பதும் ரசிப்பதும் பாதுகாப்பதும் நமது கடமையாகும். அதற்கேற்ப தங்கள் பள்ளி மாணவர்கள் அனைவரும் அங்கு அமைந்துள்ள குணா குகை, படகு சவாரி செய்யும் இடம், மிதிவண்டி ஓட்டும் இடம் போன்ற பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்குள்ள இயற்கையை கண்டு ரசித்தோம். காலை, மதியம், இரவு என்ற 3 வேளைகளும் வயிறார உணவு உண்டு மகிழ்ந்தோம். அந்த 3 நாட்களும் ஆடல் பாடலுடன் மகிழ்ச்சியாக இருந்தோம். அங்குள்ள அழகான இடங்களை எங்கள் ஒளிப்பட கருவில் பதிவு செய்து கொண்டு மனமில்லாமல் பிரியாவிடை பெற்று ஊருக்கு திரும்பினோம். இந்த கல்வி சுற்றுலா எங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்தது. நன்றி. Good evening. Poetry is simply the most beautiful, impressive and lasting form of human expression. A symphony of words filled the air as classes K1 to 5th students took center stage at Cuckoo's Mic. Our annual poem recitation competition. Their words danced with rhythm and their voice sang with emotions and their confidence soared. Category winners shone bright while special mentions kindled the future flames of creativity. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டு நம் பள்ளி ஆகஸ்ட் மாதத்தில் தடகளம் போட்டி நடைபெறுகிறது. இப்போட்டியில் நம் பள்ளி அனைத்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தடகளம் என்பது உடல் சார்ந்த செயல்களை உள்ளடக்கிய விளையாட்டாகும். தடகள போட்டி என்பது உடல் வலிமை, வேகம், சுறுசுறுப்பு மற்றும் தாங்கும் திறனை சோதிக்கும் போட்டியாகும். நம் பள்ளி மாணவ மாணவிகளின் உடல் வலிமை சோதிக்கும் வகையில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மற்றும் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம், ஈட்டி எறிதல், குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. நம் பள்ளிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் விளையாட்டினால் என்னென்ன நன்மைகள் என்பதை எடுத்து கூறி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்கள். இவ்விளையாட்டு போட்டி உற்சாகத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. Good evening. The annual Sports Fest Enthusiasta 2025 unfolded like a canvas of vibrant colors as students, teachers and parents converged on. It was a day packed with energy and enthusiasm. The day's festivities commenced with the dignified arrival of our beloved chief guests, Mr. and Mrs. Raj Mohan, whose presence ignited a spark of enthusiasm among the students. The flag hoisting ceremony, a symbol of unity and pride, was marked by the majestic unfurling of our school flag, followed by the Olympic flag. As the school band's melodious strains and the synchronized march past was led by our head boy and the head girl, followed by the 4 amazing houses, the majestic Mars House, the jubilant Jupiter House, the pristine Pluto House, and last but not the least, the versatile Venus House. The oath-taking ceremony, a promise of fair play and sportsmanship, was a poignant reminder of the values that Enthusiasta truly embodies. As the students took to the tracks and fields, their spirits soared with every leap, every bound, and every triumph. The Sports Day extravaganza culminated in a thrilling finale as Venus House emerged as the overall champion, amazing an impressive 1,365 points. Their outstanding performance was a testament to their teamwork, dedication, and unyielding spirit. Adding to the excitement was the match pass competition, where Pluto House stole the show with their impeccable synchrony and precision, showcasing their discipline and pride.
These achievements not only brought glory to the winning houses but also fostered a sense of healthy competition among all participants. The greatest glory in living lies not in never falling but in rising every time we fall. The Enthusiasta annual sports meet embodied this very spirit. As students rose to the challenge, their hearts ablaze with a passion for sports. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8, 9 ஆகிய 2 நாட்களிலும் நாட்டுப்பற்று எழுச்சி நாள் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி சுதந்திர தினத்தை சிறப்பிக்கும் வகையில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் நம் பள்ளி 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்றார் அப்துல் கலாம். அதற்கேற்ப நம் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் போன்று வேடமணிந்து பேசியும் நடித்தும் காண்பித்தனர். இந்த செயல் நம் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்தது. நம் அனைவருக்கும் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் ஏற்பட வேண்டும் என்று அப்போதே பாரதியார் நாடும் மொழியும் இரு கண்கள் என்றார். அதற்கேற்ப நம் பள்ளி மாணவ மாணவி அனைவருக்கும் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் ஏற்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்தது. இந்நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவி அனைவருக்கும் பரிசுகளையும் பாராட்டுகளையும் வழங்கி சிறப்பித்தார்கள். நன்றி. हमारे देश ने आजादी के 78 वर्ष पूरे किए हैं और 79 वर्ष में प्रवेश किया है. इस स्वतंत्रता दिवस समारोह में हमारे पाठशाला के बच्चों ने तिरंगे को सम्मान देने के लिए परेड किया था. इसके बाद हमारे प्रिय मणिदादा ने तिरंगे को फहराया और सभी लोगों ने मिलकर भारत के झंडे को सलामी दी. इस अवसर पर हमारे किंडरगार्टन के बच्चों ने खूबसूरत वेशभूषा ने सजकर राष्ट्रीय गौरव का प्रदर्शन किया. हमारे शिक्षकों ने राष्ट्रीय और देशभक्ति का गीत गाकर देश की शान बढ़ाई. उनके मधुर आवाज और सुंदर प्रस्तुति ने सभी का मन मोह लिया. कार्यक्रम स्थल में देशभक्ति का रंगों से भर गया और हर किसी के चेहरे पर खुशी और गर्व झलकने लगे. अंत में पूरे लोगों को मिठाई वितरित की गई. धन्यवाद. Good evening. The basketball tournament showcased an incredible display of skills, strategy and determination from all the participating teams. All the teams participated, each giving their best on the field. The competition was fierce, but in the end, only 2 teams emerged victorious. The Thunderhawks, our champions, demonstrated exceptional cricketing prowess and teamwork, securing the top spot in the tournament. The Night Furies emerged as our runner-up, showcasing remarkable skills and sportsmanship. Thank you. മാന്യ സദസ്സിന് വന്ദനം. വേദിയിൽ ഉപവിഷ്ടരായ വിശിഷ്ട വ്യക്തിത്വങ്ങളെ, അധ്യാപകരെ, സഹപാഠികളെ, പ്രിയ സുഹൃത്തുക്കളെ, ഏവർക്കും ഞങ്ങളുടെ ഹൃദയം നിറഞ്ഞ നമസ്കാരം. ഇവിടെ ഈ ചരിത്ര നിമിഷത്തിൽ ഞങ്ങളിൽ അർപ്പിക്കപ്പെട്ട കർത്തവ്യം യാഗപ്പ ഇന്റർനാഷണൽ സ്കൂളിൽ നടന്ന ഓണാഘോഷ പരിപാടിയുടെ വാർഷിക റിപ്പോർട്ട് അവതരണമാണ്. 2025 സെപ്റ്റംബർ 6 യാഗപ്പ ഇന്റർനാഷണൽ റെസിഡൻഷ്യൽ സ്കൂൾ ഓണാഘോഷ പരിപാടികൾക്ക് സാക്ഷ്യം വഹിച്ചത്. ഏവരുടെയും പ്രിയപ്പെട്ട ആദരണീയയായ സുജാത മാഡം വിളക്ക് കൊളുത്തിക്കൊണ്ട് പരിപാടികൾക്ക് തുടക്കം കുറിച്ചു. എല്ലാ വിദ്യാർത്ഥികളും അധ്യാപകരും അന്നേ ദിവസം വർണ്ണാഭമായ ഓണക്കോടികൾ ധരിച്ചാണ് വിദ്യാലയത്തിൽ എത്തിച്ചേർന്നത്. ഓണക്കളി, പൂക്കളം, പുലിക്കാട്ട് തുടങ്ങിയ മത്സര പരിപാടികളെല്ലാം നടന്നു. എല്ലാ വിദ്യാർത്ഥികൾക്കുമായി അതിഗംഭീര ഓണസദ്യ സ്കൂൾ അധികൃതർ ഒരുക്കിയിരുന്നു. യാഗപ്പ ഇന്റർനാഷണൽ സ്കൂൾ 2025-26 വാർഷിക റിപ്പോർട്ട് അവതരണത്തിന്റെ ഭാഗമാവാൻ കഴിഞ്ഞതിന്റെ സന്തോഷവും നന്ദിയും അറിയിച്ചുകൊണ്ട് അവസാനിപ്പിക്കുന്നു. നന്ദി, നമസ്കാരം, ശുഭരാത്രി. It was a heartfelt tribute to our educators who nurture our young minds with unwavering dedication and unrelenting passion. The Preceptor 25 event, meticulously planned by our students, was a resounding success, featuring an array of engaging activities including treasure hunt, guess it, get it, and exhilarating competitions like Nerf War, GK, and Slingshot. Students also organized an entertainment program involving all students from each class, sharing their love and affection towards them by singing, dancing, performing a skit, and so on. As our teachers were showered with love
appreciation and gratitude, the atmosphere was filled with laughter, nostalgia, reaffirming the profound impact that educators have on shaping the minds of the future generations. Through fun games and activities, teachers showcase their talents towards the events conducted by the students to them. We witness the childlike joy in each one of them throughout the day. It shows the bond we share with them. The day was full of joy and happiness which will never ever be forgettable. We deeply love, respect, honor each one of them. Our beloved teachers are the unwavering pillars of our school, shaping our future with dedication and care. Thank you. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எமது பள்ளியில் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாளன்று விஜயதசமி விழா நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் எமது பள்ளியில் விஜயதசமி விழா கொண்டாடுவதற்கு முன்னால் 9 நாட்கள் கொலு வைத்து நவராத்திரியை கொண்டாடி வருகிறோம். நவராத்திரியின் 10ஆம் நாளாக வெற்றி விழாவாக விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. இந்நன்னாளில் தான் எங்கள் பள்ளிக்கு புதிதாக சேர்ந்த குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்து வைத்தோம். வித்யாரம்பம் என்பது புதிதாக வந்த குழந்தைகளுக்கு எழுத்து அறிவித்தல் என்பதாகும். அன்றைய தினம் ஆடல், பாடல், நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இசைக்கலைஞர்களும் வந்திருந்து இசை கச்சேரி நடத்தி விழாவை சிறப்பித்தார்கள். நம் பள்ளி இயக்குனர் திரு ஸ்டீவன் அவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசாக புத்தகங்களை வழங்கி வாழ்த்துக்களை கூறி பாராட்டினார்கள். இவ்விழா இனிதே நிறைவு பெற்றது. நன்றி. Good evening. The Sunday market held on October 16 was a resounding success, showcasing the creative talents of our students. The students from grade 1 to 9 of Cambridge curriculum and CBSE curriculum enthusiastically participated in this event, designing and crafting an array of handmade products. This initiative encouraged entrepreneurship, exploration and excitement among our young learners. It gave them a chance to develop the important life skills and to show off their creativity and new ideas. They also learned how to earn money, give change and understood the value of their earnings. Eventually, the students are talking to the customer, explaining their products and being confident. Thank you. தீபாவளி என்பது தீபாவளி திருநாள். அத்திருநாள் நம் அனைவருக்கும் ஒளியை கொடுக்கிற நாளாகும். இத்தீபாவளியானது நம் பள்ளியில் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 16, 17 ஆகிய 2 நாட்களிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இத்தீபாவளி திருநாளை முன்னிட்டு நம் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களும் வண்ண உடை அணிந்து வந்தது மிகவும் அழகாக இருந்தது. தீபாவளி அன்று ஆசிரியர்களும் மாணவ மாணவிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஆடி பாடி நடனமாடினர். மேலும் ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் வகுப்பு வாரியாக இனிப்புகளை தயார் செய்தனர். நம் பள்ளியின் அனைத்து மாணவ மாணவிகள் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நம் பள்ளிக்கு விருந்தாக வந்திருந்த திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் ஒவ்வொரு வகையான இனிப்புகளை ருசித்து சாப்பிட்டு சிறந்த போட்டியாளர்களை தேர்வு செய்து பாராட்டி சிறப்பித்தார். இவ்விழா இனிதே நிறைவு பெற்றது. நன்றி. Crackling Night was celebrated with immense enthusiasm and joy by our little diamonds. The students beautifully decorated diyas, transforming the school into a radiant haven filled with warmth and festive cheer. The celebrations continued into the night at the hostel, where a special crackling night brought endless joy. The evening sparkled with laughter as we bursted crackers, gathered around a glowing campfire, and share sweet delicacies. Cherishing the simple moments make life beautiful. After all, festivals are about creating bonds and friendship that last a lifetime. And this crackling night truly etched unforgettable memories in our hearts. Thank you. நம் பள்ளியான யாகப்பா பன்னாட்டு பள்ளியில் கையெந்து விளையாட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
இப்போட்டியில் 4 அணிகளாக பிரிந்து சென்று விளையாடினர். ஒவ்வொரு அணியினரும் தாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டு ஆடிய விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற மேவரிக்ஸ் அணியினருக்கு நம் பள்ளி இயக்குனர் திரு ஆனந்த் ஐயா அவர்கள் வெற்றி கோப்பைகளையும் பதக்கங்களையும் வழங்கி சிறப்பித்தார். நன்றி. Good evening. Halloween, a global festival of magic and mystery, was celebrated with thrills and chills by our students. Our school was transformed into an haunted heaven on Halloween Day, as students, teachers and staffs embarked in spectacular celebration. The day's festivities kicked off with a face painting frenzy, as our talented artists transformed face into frightful masterpieces. Ghosts, goblins and superheroes roaming the corridors, adding the eerie excitement. A master mash dinner had been followed, dancing the night away to the spooky tunes. Our beloved Stephen Sir also dressed up like a vampire, which adding the extra creepiness to the spooky Halloween day. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பள்ளியில் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் நாள் அன்று கை எறிப்பந்து விளையாட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டி 4 அணிகளாக பிரிந்து சென்று விளையாடியது. ஒவ்வொரு அணியும் போட்டி போட்டுக்கொண்டு விளையாடியது மிகவும் சிறப்புக்குரியதாய் அமைந்தது. இப்போட்டியில் இறுதியாக மேவரிக்ஸ் அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணியினருக்கு நம் பள்ளி இயக்குனர் திரு ஆனந்த் ஐயா அவர்கள் வெற்றி கோப்பைகளையும் பதக்கங்களையும் வழங்கி சிறப்பித்தார். இது விளையாட்டு போட்டி மகிழ்ச்சியுடன் நிறைவு பெற்றது. நன்றி. Good evening. In the world full of stories, everyone is a reader with a book waiting to be discovered. Our school joyfully celebrated Children's Day with great happiness and joy by organizing a 2-day book fair on 14th and 15th of November. This literary extravaganza was a true delight for all the young learners who loved books. The book fair turned out to be a grand success, drawing students, teachers, and even visitors from neighboring schools who joined us in celebrating the joy of reading. It was a great time to see bonds with each other. Every student had an opportunity to explore a vast varieties of books of different genres, including fiction, non-fiction, biographies, self-help books, textbooks, and many more. Book helps a person to know about ourselves and our personal preference. In the world full of social media, books are a source of knowledge and wisdom. Yagappa has always been an invisible pillar in supporting and shaping students' mind. As a Yagappite, I am always thankful and grateful towards my school. Indeed, a great book is a key that unlocks a new world, new perspective, and a new way of thinking. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பள்ளியான யாகப்பா பன்னாட்டு பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 15ஆம் நாளன்று கல்வி திருவிழா என்ற நிகழ்ச்சி நடைபெறும். இந்நிகழ்ச்சிக்கு பல்வேறு கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவியர் வருகை தந்தனர். நம் பள்ளி மாணவ மாணவியர் மட்டுமல்லாமல் பல்வேறு பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவியர் வருகை தந்தனர். நம் மாணவ மாணவியர் அனைவருக்கும் கல்வி பற்றின விழிப்புணர்வு, அவர்களுக்கு என்னென்ன படிப்புகள் படிக்கலாம் என்பதையும் பற்றி எடுத்துரைத்தார்கள். இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்தது. நன்றி. Good evening. The final ceremony unfolded like a sunset, painting the sky with a hues of nostalgia and promise. It was a vibrant celebration, blending dance, games, and music, echoing the spirit of the bond that we shared. The seniors who once walked in these halls with curious steps now leave as a confident individual ready to conquer new horizons. This evening is more than just a goodbye. It is a promise to remember and carry the lessons learned and friendship made. As the sound fades, we all know it is not the end, but a beginning to a new chapter. To our seniors, may your journey be filled with success, joy, and courage. You will always be a cherished part of our family. Thank you. Good evening. I am proud to share a special initiative from our Green Minions Club. This year, we introduced the organic salad station in our school. This project is completely organized and managed by our team members. Our team members took the responsibility for the entire process from planting to harvesting.
It was their efforts and hard work made the salad station a truly remarkable one. The produced veggies are being served in hostel for providing nutritious and delicious options for students. We hope this initiative will inspire others to join us in our pursuit of a healthier and more sustainable lifestyle. Thank you. Good evening. Our school's dairy farm has shined an example of our effort for sustainable living. The farm, located within the school premises, is home to many cattle and other animals. From feeding and caring for the cattle to maintaining the farm texture is specially taken care. The farm also adds a variety of products including milk, butter and compost, which is very useful. This initiative has not only promoted sustainable farming practices but also encouraged students to adopt healthy eating habits. Thank you. Good evening. In the month of October, our friends from class 10, 11 and 12 set off on an exciting and adventurous trip to Black Thunder, nestled in the foothills of the scenic Nilgiri Hills. This ultimate holiday destination offers you a variety of fabulous water rides, mind-boggling dry rides, boating, a resort and much more. We were warmly welcomed by our host, Stevens's uncle and his family, who showered us with exceptional hospitality. Their kindness and hospitality made us feel right at home. The highlight of the trip was, of course, the thrilling rides at Black Thunder. It was an adrenaline rush like no other. From roller coasters to water slides, we enjoyed every moment of it. The trip was a perfect blend of thrill, adventure, and camaraderie. Thank you. Good evening. Our school has organized the Cancer Awareness Program to educate students about the risk, prevention and treatment of cancer. We were honored to have Dr. Elizabeth, an Associate Professor of Surgical Oncology and Chair Director at Santa Rosa, California, United States of America, as a chief guest for the day. She has been a leading figure in cancer research and treatment. The program highlighted the causes, symptoms and treatment options for various types of cancer. She also emphasized the importance of early detection, healthy lifestyle choice and regular checkups. The main aim was to promote a healthy habit and raise awareness about this life-threatening disease. The event concluded with students demonstrating increased awareness about prevention of cancer and importance of healthy living. Thank you.